அன்பார்ந்த முக்காலம் அறிவோம் காணொளி அன்பர்களே, கும்பராசியாளர்களே, வணக்கம். காலத்தின் நீதிபதி என்று போற்றப்படும் சனி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி விதமாக தனது பலன்களை வழங்குகிறான். கும்பராசியாளர்களுக்கு சனி மிகவும் முக்கியமான கிரகமாகும். ஏனெனில் கும்பராசியின் அதிபதியே சனி. இப்போது சனி மீன ராசியில் பயணம் செய்யும் போது கும்பராசியாளர்களுக்கு அது 2ஆம் இடத்தில் அமைகிறது. ஜோதிடத்தில் 2ஆம் இடம் என்பது வாக்கு, குடும்பம், சொத்து, சேமிப்பு, உணவு பழக்கம், மரபு, குடும்ப மதிப்பு போன்றவற்றை குறிக்கும் முக்கியமான ஸ்தானம். எனவே இந்த காலத்தில் கும்பராசியாளர்களின் வாழ்க்கையில் பேச்சு, பணநிலை, குடும்ப உறவுகள், மரியாதை, வாழ்க்கை நிலைமை போன்றவற்றில் பெரிய மாற்றங்கள் உருவாகும். சனி 2ஆம் இடத்தில் அமரும் போது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறான். பணம் எளிதாக வராது. செலவுகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். பேச்சில் கவனம் அவசியம். குடும்ப உறவுகளில் பொறுமை தேவை. ஆனால் இதே சனி ஒருவர் வாழ்க்கையை நிலையான பாதைக்கு கொண்டு செல்லவும் செய்கிறான். கும்பராசியாளர்கள் இந்த காலத்தில் சேமிப்பை கற்றுக்கொள்வார்கள். பணத்தின் மதிப்பை புரிந்து கொள்வார்கள். பேசுவதற்கு முன் சிந்திக்க கற்றுக்கொள்வார்கள். இதனால் ஆரம்பத்தில் சற்று சிரமமாக இருந்தாலும் பின்னர் வாழ்க்கை மிகவும் உறுதியான நிலையை அடையும். ஏனெனில் 2.5 ஆண்டுகள் அந்த இடத்தில் மீனச்சனி உங்களை ஆட்சி செய்ய போகிறான். 2ஆம் இடம் வாக்குஸ்தானமாக இருப்பதால் இந்த காலத்தில் பேச்சு மிகவும் முக்கியமானதாகிறது. சனி இங்கு இருப்பதால் பேசும் வார்த்தைகள் மிகவும் தடைப்படும். தவறாக பேசினால் பெரிய பிரச்சனைகள் உருவாகலாம். குடும்பத்தில் கருத்து வேறுபாடு வரலாம். சில நேரங்களில் கும்பராசியாளர்கள் தாங்கள் நினைப்பதை நேராக சொல்லும் பழக்கம் காரணமாக பிரச்சனையிலே சிக்கக்கூடும். ஆனால் இதே சனி அமைதியாக பேசும் திறனை உருவாக்குவான். பொறுமையுடன் பேசும் பழக்கத்தையும் கட்டுப்படுத்தப்பட்ட வார்த்தைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருவான். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் என்பதால் இந்த காலத்தில் குடும்பத்தில் சில சோதனைகள் தோன்றலாம். குடும்பத்தில் கருத்து வேறுபாடு, சொத்து விவாதம், உறவினர்களிடையே தூரமாகி போகுதல், இவை சில நேரங்களில் நிகழலாம். ஆனால் சனி தரும் பெரிய பாடம் என்னவென்றால் குடும்பத்தை காப்பாற்றும் பொறுப்பு உங்கள் மேல் வருகிறது. இந்த காலத்தில் குடும்பத்தை ஒன்று சேர்க்கும் முயற்சி, பொறுமையுடன் நடந்து கொள்வது, சண்டைகளை தவிர்ப்பது, இவற்றை செய்துவிட்டால் போதும். சனி இறுதியில் நல்ல பலனை தருவான். 2ஆம் இடம் பணஸ்தானம் என்பதால் இந்த காலத்தில் பணம் சம்பந்தமான மாற்றங்கள் முக்கியமானதாக இருக்கும். சனி தரும் விளைவுகள் என்ன தெரியுமா? பணம் மெதுவாக வரும். செலவுகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். சேமிப்பு முக்கியமாக செய்ய வேண்டும். ஆனால் இதே காலத்தில் நிலையான வருமானம் உருவாகும் வாய்ப்பும் உள்ளது. சனி தரும் பண பலன் பொதுவாக மெதுவாக வரும், ஆனால் நீண்ட காலம் நிலைக்கும். எனவே இந்த காலத்தில் கும்பராசியாளர்கள் பணம் சம்பாதிப்பதை விட பணத்தை காப்பாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். சனி இருக்கும் இடத்திலிருந்து 3, 7, 10ஆம் இடங்களுக்கு பார்வையிடுவான். இதனால் கும்பராசியாளர்களின் வாழ்க்கையில் தைரியம், தொழில், உறவுகள் ஆகியவற்றில் ஒரு தாக்கம் இருக்கத்தான் செய்யும். 3ஆம் பார்வை தைரியம் மற்றும் முயற்சிகளில் சனி கட்டுப்பாடு தருவான். அதிக அவசர முடிவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். 7ஆம் பார்வை உறவுகள் மற்றும் கூட்டாண்மையில் சோதனை வரும். பொறுமையாக இருந்தால் உறவுகள் உறுதியாகும். 10ஆம் பார்வை தொழில் வாழ்க்கையில் கடின உழைப்பு அதிகரிக்கும். ஆனால் அந்த உழைப்புக்கு பின்னர் நல்ல பலன் கிடைக்கும். இந்த காலத்தில் சனி ஒரு முக்கியமான கர்மத்தை வெளிப்படுத்துவான். அது ஆண் பெண் உறவுகளில் சோதனை. இதன் விளைவாக கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு, காதல் உறவுகளில் சோதனை, நண்பர்களிடையே தவறான புரிதல் ஆகியவை ஏற்படலாம். சில சமயங்களில் ஒரு பெண்ணால் ஆணுக்கு பிரச்சனை அல்லது ஒரு ஆணால் பெண்ணுக்கு மன அழுத்தம் உருவாகும் சூழ்நிலைகளும் தோன்றலாம். ஆனால் இது நிரந்தரமானது அல்ல. சனி அதன் நோக்கம் உறவுகளை சுத்தப்படுத்துவது. நேர்மையான உறவுகள் மட்டும் இந்த காலத்தையும் கடந்து நிற்கும். மனநிலை மற்றும் வாழ்க்கை பாடங்கள். சனி எந்த இடத்தில் இருந்தாலும் அது ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தரும். கும்பராசியாளர்களுக்கு இந்த காலத்தில் பொறுமை, அமைதி, கட்டுப்பாடு, பொறுப்புணர்வு இவை அதிகமாக உருவாகும். சில நேரங்களில் எல்லாமே மெதுவாக நடக்கிறதே என்ற உணர்வு தோன்றலாம். ஆனால் உண்மையில் சனி உங்கள் வாழ்க்கையை உறுதியான அடிப்படையில் அமைக்கத்தான் போகிறான். மீனச்சனி காலத்தில் கும்பராசியாளர்கள்
கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய உள்ளன. பேசுவதற்கு முன் சிந்திக்க வேண்டும். குடும்பத்தில் அமைதி காக்க வேண்டும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும். உறவுகளை மதிக்க வேண்டும். பொறுமையை இழக்கக்கூடாது. இந்த வழிகளை எல்லாம் கடைபிடித்தால் சனி தரும் சோதனைகள் மிகவும் உங்களுக்கு வெற்றியாக மாறிவிடும். மொத்தத்தில் பார்க்கும்போது கும்பராசியாளர்களுக்கு மீனச்சனி ஒரு வாழ்க்கையை திருத்தும் காலமாகவே அமைந்திருக்கும். ஆரம்பத்தில் சனி சோதனைகளை தரலாம். ஆனால் அந்த சோதனைகள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த, பண நிலையை உறுதிப்படுத்த, உறவுகளை சுத்தப்படுத்த என்பதற்காக இருக்குமே தவிர வேறு எந்த காலத்திலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. இறுதியில் இந்த காலம் முடியும் பொழுது கும்பராசியாளர்கள் பணத்தில் நிலை பெறுவார்கள். வாழ்க்கையில் பொறுப்பு அதிகரிக்கும். குடும்ப மதிப்போ உயர்ந்திருக்கும் என்று சொல்லலாம். சனி எப்போதும் தாமதமாகத்தான் தருவான். ஆனால் அவர் தரும் பலன் நிலையானது, என்றும் நியாயமானது. கும்பராசியாளர்களே, மேற்கூறிய பலன்களை எல்லாம் கருத்தில் கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். நான் அன்றாடம் வழிபடும் பேசும் தெய்வம் அருள்மிகு சௌந்தரநாயகி உடனாய கைலாசநாதரை பிரார்த்திக்கிறேன். முடிந்தால் ஒரு முறை சிவகங்கை மாவட்டம் கானாடுகாத்தான் பெரிய கோவிலில் அமைந்திருக்கும் பேசும் தெய்வம் சௌந்தரநாயகி அம்பாள் சமேத கைலாசநாதர் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்கள். நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. முக்காலம் அறிவோம் காணொலி அன்பர்களே, நீங்கள் முதலில் இணையாதிருந்தால் இணைந்திருங்கள். நண்பர்களாகுங்கள். உங்கள் நண்பர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இந்த காணொளி பிடித்திருந்தால் அதை விரும்புங்கள், மற்றவருக்கு பகிருங்கள். அடுத்து மீன ராசி பலன்களோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.